இன்னைக்கு சண்டே. இன்னைக்கான டேயில் என்னென்னலாம் ஆச்சுன்றதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங்கே ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ குயிக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். பாண்ட்ஸோடைய பிரைட் பியூட்டி சீரம் க்ரீம் தான் நான் அப்ளை பண்ணுறேன். இது லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் நல்லாவும் அப்சர்வ் ஆகிடுது. ஒரு மாதிரி ரொம்ப ஆயிலியாக ஸ்டிக்கியாக அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களும் இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஃபேஸஸ் கனடாவுடைய காஜல் தான் நான் அப்ளை பண்ணுறேன். இது வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது அண்ட் ஸ்டேவும் ரொம்ப நேரத்துக்கு இருக்குது. ஸ்மஜ் ஆக மாட்டுது, நல்லா இருக்குது அண்ட் ப்ரைஸும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ சுகர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது மாமா அர்த்தோடைய பீட்ரூட் டிண்டர் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பெருசாக வெளியே எங்கேயும் போக போகிறது இல்லை, வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஸோ ரொம்ப டார்க் லிப்ஸ்டிக்கு போகாமல் சட்டிலான ஒரு பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். இது ஃபேஸஸ் கனடாவுடைய கம்ஃபி மேட் லிப்ஸ்டிக். இந்த க்ரீம் போட்டதுக்கப்புறம் மேலே ஏதாச்சும் பவுடர் போட்டு செட் பண்ணணும் போல் இருந்தது. ஸோ அதுக்கு மாமா அர்த்தோடைய ஃபுல் கவரேஜ் காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஷேட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பிந்தி வச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஐப்ரோஸ் ஸ்விஸ் பியூட்டியோடைய ஐப்ரோ பென்சில் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். குயிக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ணியாச்சு. இயரிங்க்கு இந்த சில்வர் இயரிங் போட்டுக்கிறேன். இது என்னுடைய ட்ரெஸ்க்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். அண்ட் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணேன். இது ஃபுல்லாக டீடாங்கிள் பண்ணி சீரம்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் தலைலாம் வாரத்துக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தது பேங்கிள்ஸ் செட் பண்ணி நான் இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக வேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். நான் கிளம்பிட்டேன். ஹேர் ஒன்றும் ட்ரை ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பேர்ல் பேண்ட் நான் போட்டுக்கிறேன். இன்றைக்கி ஆடிப்பெருக்கு. ஸோ வீட்டில் பூஜை பண்ணணும். நான் தான் பண்ண போகிறேன். நைட்டே இந்த ரங்கோலி நான் போட்டுட்டேன். மழை வரக்கூடாதுன்னு நினச்சிட்டே போட்டு நல்ல வேளை மழை வரலை. அண்ட் உள்ளே போர்கிட்ட தான் நாங்கள் இந்த பூஜை பண்ணுவோம். ஸோ அங்கே கலர் கோலம் போடலான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஃபுல்லாக நான் பெருக்கிட்டு ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா வெயில் அடிச்சிருந்தது. வெயிலில் உட்காந்து கோலம் போடுறதுக்குள்ளே ஹேர் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. மோஸ்ட்லி நான் ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். இது மாதிரி அப்படியே விட்டுடுவேன். அப்படி இல்லைனா சன் ட்ரை தான் நான் பண்ணுவேன். ஏன்னா ஹேர் ட்ரையர் போட்டாலே எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிடுது. அதனால நான் அப்படியே விட்டுடுறது, இல்லைனா சன் ட்ரை தான் பண்ணுறது. ஸோ ஃபைனலி இந்த கோலம் தான் நான் போட்டுருக்கேன். ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கோலம் போட்டுட்டு அடுத்தது இன்றைக்கி ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணணும். அதுக்கு கேரட் அல்வா பண்ணலான்னு சொல்லிட்டு கேரட்டை நல்லா துருவிட்டு இருக்கேன். இது கேரட் அரைச்சோ நம்ம பண்ணலாம். ஆனால் அது அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஒரு மாதிரி ஜாம் மாதிரி இருக்கும். ஆனால் துருவி நம்ம செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கை வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு துருவி வச்சாச்சு. இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கிறேன். 2 கரண்டி நெய் அதில் ஆட் பண்ணிவிட்டு கை நிறைய முந்திரி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திராட்சை ஆட் பண்ணுறேன். இது நல்லா நெய்யில் பொரியணும். முந்திரி திராட்சை நல்லா நெய்யில் பொரிஞ்சதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணோம். இந்த நெய் அப்படியே இருக்குல்ல, அதுலேயே நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டை ஃபஸ்ட்டு நல்லா நான் வதக்கிறேன். தண்ணிலாம் ஆட் பண்ணாமல் நல்லா வதங்கிறதுலேயே அது பாதியாக கம்மியாயிடும். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடுறேன். கேரட் நல்லா வெந்தால் தான் அதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ரா ஸ்மெல் அதெல்லாம் போயிடும். அதுக்கு முன்னாடியே நம்ம சர்க்கரையோ இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம போட்டோம்னா அந்த அளவுக்கு அல்வா நல்லா வராது. எந்த அளவுக்கு கேரட் நல்லா வெந்து சுருங்கி வருதோ அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதுமே கொஞ்சம் தண்ணி விட்டா மாதிரி வரும். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு விடணும். லாஸ்ட்டாக மில்கி மிஸ்டோடைய இந்த மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். எல்லா டெசர்ட்ஸ்லையும் நம்ம இதை ஆட் பண்ணலாம். இது ஒரு தனி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். பட் ஆனால் நீங்கள் மில்க் மேட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஸோ அவ்வளவுதான், கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஆடிப்பெருக்கு மோஸ்ட்லி இந்த ரிவர் சைடில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் சென்னையில் நான் எங்கே போய் ரிவர் தேடுறது? ஸோ அதனால் வீட்லேயே இந்த மாதிரி பானையில் மஞ்சள்லாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த சுத்தமான தண்ணி எடுத்து அதை வச்சு தான் நம்ம பூஜை பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த பானையை நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு லஞ்சும் சைட் பை சைட் பண்ணணும். ஸோ எனக்கு வெண்டைக்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஃபேவரட் வெஜிடேபிள். ஸோ வெண்டைக்காவும் ரசமும் காம்பினேஷன் அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு நான் வந்து வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த பூஜை வேலைலாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். 1:30 மணிக்கு மேலே தான் சாமி கும்பிடணுன்றதுனால நடுவில் வந்து குக்கிங் வேலையும் வந்து கொஞ்சம் கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணியாச்சு. 1:30 மணிக்கு மேலே எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து எங்கள் கார் பார்க்கிங்கில் வச்சாச்சு. ஏன்னா இங்கே தான் பம்ப், போர் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ எல்லா திங்ஸுமே வந்து உள்ளேருந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த தண்ணியில் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பூலாம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த தண்ணியை வச்சு தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட போகிறோம். ஆடிப்பெருக்கு பூஜை பண்ணுறதுனால அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றலான்னு சொல்லிட்டு இந்த 7 விளக்கு ஏற்றலான்னு எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணுறேன் எரியவே இல்லை. எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய காற்றடிக்கும். ஸோ சீக்கிரமாகவே வந்து விளக்கு இதெல்லாம் வந்து ஏற்றவே முடியாது, அவ்வளோ காற்றடிக்கும். கார்த்திகை தீபத்துக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் விளக்கு ஏற்றுறதுக்காக, ஏன்னா அணைஞ்சு வந்து போயிடும். ஸோ ஃபைனலி எப்படியோ சாமி கும்பிட்டாச்சு. சரி கேரட் அல்வா டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக அருமையாக இருந்தது. சரி ஓகே, இப்போ அடுத்தது நம்ம குக்கிங்க்கு வரலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது வேகிறதுக்குள்ளே வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு தென் வெங்காயம் போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா வந்து அது வதங்க விடணும். அது சூப்பராக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு தென் வெண்டைக்காவும் அதில் போட்டுடணும். தக்காளி வெங்காயம் கம்மியாக இருக்கணும், வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். வெண்டைக்காய் அந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணால் தான் அதோடைய டேஸ்ட் வந்து நமக்கு வரணும். ஸோ லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு ஃபுல்லாக வந்து மூடி நல்லா வேக விடுறேன். வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா கூட மிக்ஸ் பண்ணி சூப்பராக வந்து இருக்கும். இது வந்து நம்ம அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், ரசம் சாப்பாடுக்கெலாம் சூப்பராக இருக்கும். எப்போவுமே நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் வந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி காக்காவுக்கு பதிலாக புறா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அண்ட் இன்றைக்கான லன்ச் மெனு என்னென்னு காமிக்கிறேன். சாப்பாடு, அதுக்கப்புறம் பருப்பு வந்து செஞ்சுருந்தாங்க. இது எங்கள் அம்மா தான் வந்து செஞ்சுருந்தாங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து செய்ய வராது. 1 pot ரைஸ், கிரேவி, சைட் டிஷ் இதெல்லாம் தான் செய்ய வரும். ஸோ வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ரசம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், இன்றைக்கி தான் வந்து லன்ச் மெனு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப வந்து டயர்டாயிட்டேன், செம்ம டயர்டாயிடுச்சு. ஏன்னா நிறைய பேக் டு பேக் ஒர்க் வந்து காலையிலேருந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகணும். அதனால் வந்து பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் இயரிங்ஸ் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச நேரம் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு குக் வித் கோமாளி வந்து பார்க்கணும், அதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ வந்து ஷூட் பண்ணி இந்த மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். எஸ், அது வந்து Q&A வீடியோ. நீங்கள் கேட்ட கொஷனுக்கெலாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அது இந்த வீக்கெண்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டுன்னா சரி ட்ராகன் ஃப்ரூட் இருந்துச்சு, இது வாங்கி ரொம்ப நாள் இருந்திருக்கோம், பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது, இதுக்கு மேலே வந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு அது கட் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி பொங்கல் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பொங்கல் ட்ரை பண்ண போகிறேன். இது வரைக்கும் வந்து நான் பொங்கல்லாம் ட்ரை பண்ணது கிடையாது. சரின்னு எங்கள் அம்மாவை கேட்டு ஒரு குக்கரில் வந்து அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் நிறைய தண்ணி, நெய் இதெல்லாம் ஊற்றி விசில் போட்டு வச்சுட்டேன். பொங்கல் வந்து எனக்கு நல்லா வந்து குழஞ்சி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொன்று கடாயில் வந்து தாளிக்கிறதுக்காக ஜீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி இதெல்லாம் போட்டாச்சு. பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு, பார்க்கவே வந்து அப்படியே டெம்டிங்காக இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் இந்த கீ, இந்த தாளித்தது இதெல்லாம் வந்து போட்டாச்சு. ஸோ அவ்வளவுதான், நைட்டு டின்னருக்கு வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அண்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சாம்பார். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பை பை.